ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பர்சன்டேஜஸ்க்கு வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து கான்செப்ட் பார்த்தோம். இந்த டைம் வந்து சம்ஸ் கான்செப்டும் இருக்குது. ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அந்த ரெண்டு கான்செப்டை முடிச்சுட்டு நம்ம மிச்சத்துக்கு வந்து சம்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததோட ரிவிஷன். என்ன ரிவிஷன் அப்படின்னா பர்சன்டேஜஸ். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து சோர்சஸ் வந்து இவ்வளோதான் இருக்கும். இது வந்து நீங்களா தேடி படிக்காத மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் வந்து யூடியூப்ல நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை எனேபிள் ஆகலை இன்னும். ஸோ நான் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். டெலகிராம் லிங்க் அங்கே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணி அதை முடிச்சோன்னே பாஸ்ட் 2 வீடியோஸ்க்கும் அந்த பிடிஎஃப்ஸும் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே கண்டென்ட் கொடுக்கலாம். கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த பர்சன்டேஜஸ் வச்சு பார்த்தோம். இதில் உங்களை வந்து நான் இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக படிக்கணும் எல்லாருமே. சரியா? இந்த வேல்யூ வந்து பேசிக் வேல்யூ இதுதான். இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரிலேட்டட் ஃப்ராக்ஷன். இப்போ நான் 1/3 வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் 66.67 கேட்டால் என்ன பண்ணுறது? முடிக்கக்கூடாது. 2/3 நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு சொன்ன 3/4 75ம் வந்திருக்கு. இந்த மாதிரி மட்டும் அதே மாதிரி 7/8 இருக்கும் பாருங்க. 7/8 5/3/8 இந்த வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸில் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் போடுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தாண்டி நீங்கள் பர்சன்டேஜஸ் வந்து எஸ்ஐசிஐலையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைம்லையும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக படித்து வச்சுக்கணும். நான் வந்து அந்த ஸ்கொயர், கியூபு, பர்சன்டேஜஸ் டேபிள் கூட நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் பார்த்தா வந்தது போதும். ஸோ ஸ்கொயர், கியூப், பர்சன்டேஜ் இந்த 3 வேல்யூஸ் மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அடுத்து இந்த 1/7 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். 1/7 என்னன்னா 1/7 வேல்யூஸ் மட்டும்தான். இப்போ மற்ற வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக மைண்டில் நின்றோம். இந்த 1/7 மட்டும்தான் என்ன சொல்றது, ரொம்ப டெசிமல் பிளேசஸ்லயும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. 1/7க்கு 1/7 வேல்யூ என்ன? 14.28. அப்போ 2/7க்கு இதை வந்து பை 2 பண்ணோம்னா அப்படியே நம்ம வந்து என்ன ஆகும், 1/14க்கு வேல்யூ கண்டுபிடிச்சப்ப என்ன பண்ணோம், அப்போ 1/7 இன்டூ 1/2ன்னு போட்டு இதை வந்து டிவைட் பை 2 பண்ணி எழுதணும். இப்போ நம்ம வந்து 2/7 பண்ண போதும். 2/7 2/7 என்னது? 2 இன்டூ 1/7. அப்போ இதோட 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 28.56. இது 2/7. 3/7க்கு என்ன வரும்? சேம். இதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 52.56 இந்த மாதிரி வரும். 56 வராது, 52.74 வரும். இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணா போதும். நம்ம வேற எதுவுமே இதுல அடிஷ்னலா நீங்க படிக்கணும்னு இல்லைங்க. நீங்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 28.57 வந்திருக்கா, 42.86 இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ் பண்ணாலே போதுமே ஒழிஞ்சு நீங்க இந்த வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேல வந்து மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. இதெல்லாம் எப்படி வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் நீங்க போடுறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து வேல்யூ என்னது? 28 14 இன்டூ 3 என்னது? 42. 28 இன்டூ 3 என்ன வரும்? 84. 42.84 இவ்வளோதான். இந்த மாதிரி தான் வேல்யூஸ் போடணும். இப்போ சக்சஸிவ் பர்சன்டேஜ். சக்சஸிவ் பர்சன்டேஜ்னா என்ன? இதுக்கு வந்து டிஃபரெண்டாக நேம்ஸ் இருக்கும். என்ன இப்போ பின்னாடி சம்ஸ் வச்சிருக்கேன், ஒரு 5 சம் இருக்கு. அந்த 5 சம்மே வந்து இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட்ல வந்து வரும். இந்த நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அப்படி கேட்பாங்க. நெட் ப்ராஃபிட் கேட்கலாம், நெட் லாஸ், இல்லை நெட் கெயின், அப்படி இல்லைன்னா ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ், சிங்கிள் ஈக்குவலன்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா 2-3 பர்சன்டேஜஸ் வேல்யூ கொடுத்துட்டு சிங்கிள் ஈக்குவேலன்ட் அப்படின்னு கேட்பாங்க.
ஈக்குவலன்ட், சிங்கிள் ஈக்குவலன்ட், இந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கு இந்த சக்சஸிவ் பர்சன்டேஜஸ்க்கு மட்டும். இதை வந்து சக்சஸிவ்னு டேரக்டா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. இந்த வேர்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ், நெட் கெயின், இல்லைன்னா சிங்கிள் ஈக்குவல். இப்படி கேட்டா என்ன பண்ணணும்? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி 2% கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இப்போ 20% கொடுத்துருக்காங்க. செகண்ட் பர்சன்டேஜ் ஒரு 10% கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ப்ராஃபிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. 20% ப்ளஸ் 10% ப்ளஸ் 20 இன்டூ 10 பை 100. இப்போ இப்போ என்ன ஆகும்? நமக்கு வந்து 32/100 வந்துருக்குமா? இங்கே 30 இருக்கும், இங்கே 200/100 இருக்கும். அதை கேன்சல் பண்ணோம்னா 32% அப்படின்னு வந்துடும். லைக் இப்போ இதுவே வந்து ஒன்று வந்து பர்சன்டேஜ் வந்து ஒன்று அடிஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்போ ஏதோ சேலுக்காக டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 20%, அடுத்து -10%. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஏன் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல மைனஸ் வந்தாலும் இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். இப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்தாலும் மைனஸ் தான் வரும், ப்ளஸ் மைனஸ்னு வந்தாலும் மைனஸ்னு தான் வரும். சரியா? நம்ம வந்து இது வந்து நீங்க இப்ப உங்களுக்கு வந்து சம் பின்னாடி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த சம் பார்க்கறப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். மைனஸ் என்னது 20 இன்டூ சேம் அதே வேல்யூ 20 இன்டூ 10/100. இப்போ என்ன ஆகும்? இங்கே 10 -2 அப்போ 8% தான் நெட் கெயின். இது வந்து என்னது? இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து நெட், இங்கே வந்து நெட் கெயின், இங்கேயுமே வந்து இதுக்கு பேர் நெட் கெயின் தான். ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது, இதை நெட் ப்ராஃபிட்னு சொல்லாம நெட் கெயின்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல வந்து நெட் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்னும் சொல்லலாம், நெட் கெயின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த இடத்துல நெட் லாஸ் சொல்ல முடியாது. இங்கே வந்து நெட் கெயின் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஸ்டின்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து லைக் கிளர்க் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் போகிறப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும். டிஃபரெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? என்ன இது நம்ம படிக்காத கான்செப்டாக இருக்கே, நியூ கான்செப்டா அப்படின்னு நமக்கு வந்து மைண்டில் இதாகிடும். நியூ கான்செப்ட் கிடையாது, அது வந்து பழைய கான்செப்ட் தான், வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY/100. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை வந்து இந்த சைடில் நோட் பண்ணிக்கலாம். plus or minus x plus or minus y plus or minus xy/100. இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. எதுக்கு? சக்சஸிவ் பர்சன்டேஜஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு. அது வந்து ப்ராஃபிட் லாஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரெண்டுமே ப்ராஃபிட் ஆகலாம், ரெண்டுமே லாஸ் ஆகலாம், எப்படி வேணாலும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அப்படின்னா ஃபார்முலா வச்சும் போடலாம், ஃபார்முலா இல்லாமையும் போடலாம். ஸ்கூலில் வந்து 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்போ? 2024. 2024 1200 இருக்காங்க. 25 வரப்போ என்ன ஆகுது? 2025 வரப்போ 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் கவுண்ட்டை. அதே மாதிரி 2026 வரப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து 15%. இதில் 15%னா என்ன? 15/100 இன்டூ 1200. அப்போ என்ன வேல்யூ வரும் நமக்கு? 100ல் 0 கேன்சல் ஆயிரும். 15 இன்டூ 12 180. இது வந்து 15. அப்போ வந்து 1000 இதோட 1200 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போ டோட்டலாக கரண்ட்டாக எவ்வளோ இருப்பாங்க? 1380 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா? அதே மாதிரி அங்க வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இதுல வந்து ஒரு 10%, இதுல வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒரு 138 ஆட் ஆகும். 1380 பிளஸ் ஒரு 138. இப்போ டோட்டல் பாருங்க, 15% 8
1 இங்கே ஒரு 1 5 1 1518 இதுதான் வந்து டோட்டல் 1518 தான் வந்து டோட்டல் கவுண்ட். 1518 இதுதான் 1518 தான் வந்து ஃபைனல் வேல்யூ. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ்ல இல்லை, நான் ஏதோ மாற்றி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து சம் எப்படி கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் விடுங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1200 இருக்காங்க பீப்புள். இதை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி இது பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 1200 இருக்காங்க. இங்கே வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுது. 15% இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும்? 1200ஓட 15% கண்டுபிடிக்கணும். 1200ஓட 15% என்னது? நமக்கு 180 தெரியும். அப்போ ஒரு 180 ஆட் பண்ணா 1380. அகைன் இங்க இருந்து என்ன ஆகுறாங்க, இன்னொரு 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 10%னா நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம், ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல்ல சேஞ்ச் பண்ணி வச்சா அது வந்து 10% அப்படின்னு பார்த்தோமா. நம்ம வந்து போன வாட்டி ஷார்ட்கட்ஸ் வீடியோ, அந்த வீடியோல வந்து 100% வந்து 1000 இருக்கப்போ 10% கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெசிமல் தள்ளி வச்சிருப்போம். சேம் இங்கே வந்து ஒரு டெசிமல் தள்ளி வைக்கிறோம், 138. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதா நமக்கு? அப்போ என்ன ஆகும்? 1380 ப்ளஸ் 138 இதை போடுறப்ப என்ன ஆகும்? 1518 ஆன்சர் வரும் நமக்கு. சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். நான் வந்து ஆப்ஷன்ஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்படி இல்லாமல் பார்த்துக்கிறேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த கான்செப்ட் இந்த சம்மன் இல்லை, எந்த கான்செப்டாக இருந்தாலும் புதுசாக பார்க்கறப்ப 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சொல்றப்ப நான் இல்லை, எந்த ஸ்டாஃப் சொன்னாலுமே வந்து உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இது ஈஸியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் உங்களுக்குள்ள இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் அது வந்து உங்கள் மைண்டில் நிற்கும். A town has 40,000 people. 40,000 இருக்காங்க. அதில் 55% அதுமே. இப்போ 55% நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? 55% டேரெக்டாக கண்டுபிடிக்கலாமா? நோ. ப்ளஸ் 5. 50% என்னது? ஈஸியாக கண்டுபிடிச்சாலாம். 50%னாலே என்னது? பாதி. அப்போ 40,000ல் பாதி என்னது? 20,000 ப்ளஸ் 5%. இப்போ 50% 20,000னா அப்போ 5% என்னவா இருக்கும்? ஒரு டெசிமல் தள்ளி 0 பாயிண்ட் வைக்கிறோம், 2000. அப்போ மேலோட கவுண்ட் என்னது? மேல் 22,000 இருக்காங்க. அப்போ ரிமைனிங் வந்து ஃபீமேலாக இருப்பாங்களா? ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க? 18,000 இருக்காங்க. 18,000 எப்படி வந்துச்சுன்னா டோட்டல் பாப்புலேஷன் வந்து 40,000. அது டோட்டல் பாப்புலேஷன் வந்து 40,000. அதில் 22,000 மேல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அதனால மிச்சம் இருக்கவங்கலாம் ஃபீமேல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அப்படிதான் பண்ணணும். லைக் சைல்டு இருக்க மாட்டாங்களா அதெல்லாம் கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் சம்ஸ்ல வந்து மேல் ஃபீமேல் வச்சு மட்டும்தான் இருக்கும். சைல்டு பற்றி கொஸ்டின்ல நம்ம அசியூம் பண்ணணும்னா கொஸ்டின்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஃப் தே ஹேவன்ட் மென்ஷன், அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபீமேல்ஸ், இப்போ வந்து அடுத்த லைன் வாங்க. இஃப் மேல்ஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. என்ன சொல்றாங்க? இங்கே இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போ 22,000ல் 10% என்ன? நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே டெசிமல் இருக்கு, ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல். அப்படி வைக்கிறப்போ 2200 வரும். 22,000ல் 2200 ஆட் பண்ணால் என்ன வரும்? 24,000. 22,000ல் 2200 ஆட் பண்ணால் 24,200. இதுதான் வந்து இப்போ மேல் வந்து கடைசியாக இருக்க பாப்புலேஷன். ஃபீமேல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க? 20% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 20 வந்து நம்ம என்னன்னு எழுதலாம்? 20% 2 into 10% எழுதலாமா? அப்போ இங்க வந்து 10% என்னது நமக்கு தெரியும், ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1800 10% இருக்கும் பட்சத்தில் 20% எவ்வளவா இருக்கும்? 3600. அப்போ 18,000ஓட இதை ஆட் பண்ணா
இதுல வந்து ஒரு 21,600ன்னு ஆன்சர் வரும். அப்போ இப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்களேன், 800 இங்க வந்து 5 4 45,800. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இந்த சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கொஸ்டின்ல மேல் ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து டோட்டலா கொடுத்துருக்காங்க. அதுல மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எழுதினப்போ மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணி எழுதணும் அப்படின்னா, அவங்க வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், மேலுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம தனியா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்காம டோட்டலா வச்சு இப்போ வந்து பாப்புலேஷன் வந்து டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் இன்க்ரீஸ்டு பை 10% கொடுத்தாங்கன்னு வைங்களேன். நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். 40,000 இருக்கு, ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி 4,000 ஆட் ஆகும். அப்போ 44,000 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மேல்ஸுக்கு தனியாக ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல்ஸுக்கு தனியாக ஒரு பெர்சன்டேஜ். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு பெர்சன்டேஜ் படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்போதான் டோட்டல் பாப்புலேஷனுக்காக ஆட் பண்ணுறோம். சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? மேல் பாப்புலேஷனுக்கு தனியாக இன்க்ரீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ வந்து பாப்புலேஷன் இருக்கு அப்படின்றதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ அடுத்த சம், ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப். இதுதான் வந்து நம்ம அந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல வரும்னு நினைக்காம, சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல இந்த சம் சொல்லுவோம். இப்போ ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து இன்க்ரீஸ்டு பை 20%. இதை வந்து 100x வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சம்ஸ் நான் இப்படி வச்சு தான் கொண்டு போவேன். 100x வச்சுக்கலாம். 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. 100க்கு 20% என்னது? 20 தான். அப்போ 120x இது சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன் 20% இன்க்ரீஸ்? இங்கே இருந்து என்ன பண்றாங்க? லேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு பை அப்படின்னா மேலே போகுது. அடுத்து லேட்டர் டிக்ரீஸ்டு பை 10% டியூ டு அ சேல். ஏதாச்சும் லைக் நம்ம பிக் பில்லியன் டேஸோ இல்லை வந்து பூர்வீகா ஆடி தள்ளுபடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேல் போடுறப்ப 10% 20% டிக்ரீஸ் பண்ணுவாங்களா? அது இங்கே என்ன பண்ணுறாங்க? 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 120ல 10% என்னது? 10% நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 12. அப்போ 120ல 12 போச்சுன்னா என்ன இருக்கும்? 108%. ஐ மீன் 108x இருக்கும். இப்போ வாட் இஸ் த நெட் சேஞ்சுன்னு கேட்குறாங்க. நெட் சேஞ்ச் அப்படின்னா இந்த மிடில் வேல்யூஸ் எதையுமே வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. எத்தனை வேல்யூஸ் வந்திருந்தாலும் சரி, 10 வேல்யூ வந்தாலும் சரி, 15 20 வேல்யூ வந்தாலும் மிடில் வேல்யூ எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்க போதும், லாஸ்ட் வேல்யூ எடுப்போம், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு 100xல வந்து 108xக்கு எவ்வளோ சேஞ்ச் அப்படின்றது மட்டும்தான் பார்ப்போம். இப்போ இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சோம். என்ன ஃபார்முலா? இங்க வந்து ஆக்சுவலா நமக்கு பார்த்தோன்னே தெரியுது 8x தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வந்து 8% தான் இன்க்ரீஸ் அப்படின்னு. இதை எப்படி ஃபார்முலா மெத்தட்ல போடணும் அப்படின்னா, 108x மைனஸ் 100x பை 100x இன்டூ 100% அப்படி இருக்கும். அப்போ இங்க வந்து என்ன ஆகும்? இந்த ஸ்டெப் வந்து 8x மைனஸ் வந்து 8x பை 100x இன்டூ 100. இந்த 100 கேன்சல் ஆயிடும், எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடும், 8% மட்டும் மிச்சம். 8% என்னது? ப்ராஃபிட்டா இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான வித்தை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சம்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நடுவில் இருக்க வேல்யூஸ்லாம் ஒமிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ ஃபினிஷிங் வேல்யூ மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து நெட் சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் நெட் சேஞ்ச். சரியா? அடுத்து அதே தான் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் என்கிற நேம் வந்து கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து வராது. அதை நீங்கள் வந்து இதோட எய்மில் போகாதீங்க.
நம்ம சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன வேர்ட் பார்த்தோம், இன்னொரு வேர்ட் ஞாபகப்படுத்திக்கோங்க. நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ் பார்த்தோம், நெட் கெயின், அதே மாதிரி சிங்கிள் ஈக்விவலன்ட். இந்த மாதிரி 4 டாபிக், 4 வேர்ட்ஸ். சரி, இப்போ பார்க்கலாமா? சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து 100 இருக்கு, 100x 100 ருபீஸ் வச்சிருக்காங்க. என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் வந்து 15% டிஸ்கவுண்ட். அப்படின்னா என்ன ஆகும்? 85 மாறும். 15% 100க்கு 15% 85 தானே? 85. அடுத்து வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட். 10%னா என்ன? ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். இங்கே 8.5 ஆக சேஞ்ச் ஆகும். அப்போ 85ல வந்து 8.5 போச்சுன்னா என்ன ஆகும்? 76.25 வருமா? 76.5 வருமா? 76.5. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈக்குவலன்ட்னு, சிங்கிள் ஈக்குவலன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஹைலைட் ஆக மாட்டேங்குது. சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேல்யூஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து சம்ஸ் உங்களுக்கு லைக் எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் வரும், சிங்கிள் ஈக்குவலன்ட் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம சம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ 76.5 வந்துருச்சு. ஆனா அப்படியே தூக்கி ஆன்சர் போகக்கூடாது. என்ன 76.5 கேட்கல அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சிங்கிள் நெட் சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 76.5 இங்கே வந்து 100 மைனஸ் 76.5 பை 100, அதே மாதிரி இன்டூ 100%ன்னு ஆகும். இப்போ இங்க என்ன இருக்கும்? இந்த 100 என்னதுன்னா ஸ்டார்டிங் வேல்யூ. இது வந்து பெர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்காக போடுற 100. இந்த 100 வந்து சரிங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு? ஆன்சர் என்ன வரும்? 23.5 பை 100 இன்டூ 100%ன்னு இருக்குமா? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும், இது பர்சன்டேஜாக சேஞ்ச் ஆயிடும். 23.5%. இந்த சம் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 15ல இருந்து 100ல இருந்து 15% மைனஸ் பண்றாங்க. பண்றப்போ 85ன்னு வேல்யூ கிடைக்குது. இப்போ 85ன்னு கிடைச்ச வேல்யூவை என்ன பண்றாங்க? அகைன் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10% கொடுத்தா என்ன ஆகும்? 8.5 சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சை வந்து 85லேயே சப்ராக்ட் பண்றப்போ 76.5 நமக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த 76.5 ஆப்ஷன்ல இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோக்கு சேஞ்ச் ஆகியிருக்குன்னு கேட்கல, ஹவு மச் சேஞ்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்றதை எடுத்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுறப்ப நமக்கு இந்த 23.5ன்ற ஆன்சர் கிடைச்சு விடும், கிடைத்து விடும். இப்போ வந்து டவுன்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பை 10%. 10% வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆகுதான். 20% வந்து செகண்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 5,000 இருந்தா செகண்ட் இயர் எண்டிங் சேம் தாயா. ஃபர்ஸ்ட் வந்து 5,000, இங்க வந்து 10% இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன தெரியும்? ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம், 5,500 ஆகும். அடுத்து போகிறப்போ 20%. இப்போ இதுல 10% என்னது? இங்க பாருங்க 550. அப்போ 20% என்னது? 1,100. இதோட ஆட் பண்ணோம்னா 6,600. இது வந்து செகண்ட் இயரோட ஃபைனல் பர்சன்டேஜ் 6,600. இப்போ நீங்க வந்து நம்ம அந்த ஃபார்முலா போட்டோம்ல, அதில் போடுங்களேன். 10 + 20 + 200/100. இது கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ வந்து 32% சேஞ்ச் ஆகுமா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து 5,000க்கு 32% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 32% ஆஃப் 5,000 எவ்வளோ? 100க்கு இது கேன்சல் ஆயிடும். 32 × 5 வந்து 160 வரும். இன்னொரு 0, 1,600. ஆல்ரெடி பாப்புலேஷன் வந்து 5,000. ஆட் பண்ணால் என்ன வருது? 6,600. பார்த்தீங்களா? நம்ம வந்து ஃபார்முலா வச்சு போட்டாலும் அதே தான் வரும், டைரக்டாக ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே தான் வரும். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணி போட்டுருங்க. சிம்பிளாக இருக்க சம்ஸை வந்து இப்படியே போட்டு பழகுங்க. அங்கே உட்காந்து நீங்கள் ஏன்னா ஃபார்முலா ஒரு ஸ்டெப்பை எழுதி இந்த கால்குலேஷன்லாம் மைண்ட்லேயே கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம வந்து அடுத்து வேதிக் மேக்ஸ் பற்றி
வீடியோஸ் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை எடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங் செஷன்ஸில் வந்து நான் கொண்டு வந்துடுவேன். சரிங்களா? அவ்வளோதான், ரீகேப் பண்ணியாச்சு. லைக் பண்ணிடுங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா. வீடியோ பிடிக்கலனா அன்லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லிவிடவும் என்ன பிடிக்கவில்லை என்று. ஷேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கெலாம் பண்ணாதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணுங்கள். படிக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்கள், சும்மா பாவம் அவங்க போய் இதை வாங்காமல் படிக்காதவங்க எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து என்ன சம்ஸ் வேணும், நெக்ஸ்ட் என்ன டாபிக் போகலாம் என்று எல்லாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? பை, குட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.